கூட்டத்தை பார்த்தீங்கல்ல, அரசியல் தான் எதிர்காலம். என்டிடிவிக்கு பேட்டியில் உறுதியாக சொன்ன விஜய். தவிக தலைவர் விஜய் என்டிடிவி ஆங்கில சேனலுக்கு பேட்டியளித்தார். இது ஆஃப் கேமரா பேட்டியாகும். இதை நெட்டிசன்கள் ட்ரோல் செய்து வந்தாலும் கூட விஜய் தன் தொண்டர்களுக்கு முக்கியமான விஷயத்தை சொல்லியுள்ளார். அரசியல் தான் எதிர்காலம். நான் கிங் மேக்கராக வரவில்லை, போராடி தேர்தலில் வெற்றி பெறுவேன் என்று உறுதியாக கூறியுள்ளார். இப்போ தற்சமயத்தில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் விரைவில் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது. 4 முனை போட்டி நிலவ வாய்ப்புள்ளது. இப்போ திமுக ஒரு பக்கம் கூட்டணி வச்சு ரெடியாக இருக்காங்க, தயாராக இருக்காங்க. அதிமுக அது ஒரு பக்கம் கூட்டணி அமைத்து போட்டியிட தயாராக உள்ளது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனித்து களமிறங்குவதாக அறிவித்து வேட்பாளர்கள் அறிவித்து வருகிறார். நடிகராக இருந்த அரசியலுக்கு என்ட்ரி கொடுத்துள்ள விஜய் கூட்டணிக்கு அழைப்பு விடுத்தார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கும் தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் அவர் சொன்ன அழைப்புக்கு யாரும் அவருடைய கட்சியில் கூட்டணியில் சேரலை. இதனால் எவரும் தனித்து போட்டியிடுவதாக தயாராகி வருகிறார். தனித்து போட்டியிடுறதுக்கு தள்ளப்பட்டுள்ளார். விஜய் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதில்ல, இதை தவிர்த்துக்கிட்டே வர்றார். பொதுக்கூட்டம் பிரச்சார நிகழ்ச்சிகளை மட்டுமே விஜய் பேசி வருகிறார். இல்லாவிட்டால் சென்னை பனையூரில் நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டத்தில் மட்டுமே பேசி வருகிறார். இந்நிலையில் தான் என்டிடிவி ஊடகத்தின் என்டிடிவி தமிழ்நாடு சப்மிட் என்ற பெயரில் நிகழ்ச்சி நடந்தது. இதுக்கு விஜய்க்கு அழைப்பிடப்பட்டது. ஆனால் விஜய் அந்த கூட்டத்தில் பங்கேற்கலை. மாறாக அந்த பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு தன்னுடைய இடத்துக்கு அழைத்து விஜய் பேட்டி அளித்தார். அதுவும் ஆஃப் கேமரா பேட்டி. பத்திரிகையாளர் கேள்வி கேட்ட பிறகு விஜய் அதற்கு பதிலளிப்பார். இருப்பினும் அந்த கேமராவில் ரெக்கார்டு செய்யப்படாது என்பது தான் ஆஃப் கேமரா பேட்டி. விஜயிடம் என்டிடிவி சார்பில் தலைமை ஆசிரியர் ராகுல் கான்வால், அரசியல் பிரிவின் ஆசிரியர் வசுதா வேணுகோபால் ஆகியோர் பேட்டி எடுத்தனர். அப்போது ஜனநாயகன் படப்பிரச்சனை, கரூர் கூட்ட நெரிசல் மற்றும் விஜயின் அரசியல் எதிர்காலம் என பல்வேறு விஷயங்கள் பற்றி கேட்கப்பட்டதாக அவர்கள் சொல்கிறாங்க. விஜயிடம் கேட்கப்பட்ட கேள்விகள் மற்றும் அவர் வழங்கிய பதில்கள் பற்றி என்டிடிவி ராகுல் கான்வால், வசுதா வேணுகோபால் ஆகியோரிடம் நிர்வாக ஆசிரியர் சிவ் அரூர் பேட்டியாக அளித்தனர். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, பேட்டி எடுத்தவரையே பேட்டி கொடுக்க சொல்லியிருக்கிறாரு விஜய். அதாவது அவங்க பேட்டி கொடுத்து அதை ரெக்கார்டு பண்ணாமல் அவங்க பேட்டி எடுத்தவங்க விஜய் இப்படிலாம் சொன்னார் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாங்க. அப்போது அந்த மாரி கொடுத்த பேட்டியில் பார்த்திங்கன்னா, அப்போது இவர்கள் விஜய் பேட்டியில் நாங்கள் இன்ஸ்பிரேஷன் ஆனோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் விரிவாக பல விஷயங்களை பேசினோம். இது தேசிய ஊடகத்துக்கான மார்க் இன்டர்வியூ என்று கூறினார். உண்மையில் நான் குறைந்தபட்ச எதிர்பார்ப்பில் தான் சேர்ந்தேன். ஏன்னா அவர் பொதுவெளியில் ரொம்ப அதிகமாக பேசினதில்லை. அவர் கேள்விகளுக்கும் பதிலளித்ததில்லை. தனது உரை மூலமாகவே பேசி வருகிறார் அவர். ஆனால் கேள்விகளுக்கு ஒருவேளை அவர்கள் தன்னம்பிக்கை இல்லாமல் கேள்விகளுக்கு பதிலளிக்க விரும்பாத நபராக இருப்பாரோ என்று நினைத்தேன். ஆனால் அவரிடம் 45 நிமிடங்களுக்கு மேலாக எல்லா விதமான கேள்விகளையும் கேட்டோம். அனைத்து விதமான கேள்விகளுக்கும் அமைதியான முறையில் பதிலளித்தார். தேர்தலில் கிங்மேக்கராக வருவீர்களா என்ற கேள்வியை எழுப்பிய போது அவர் ஷாக்காகி எங்களை பார்த்தார். நான் வெற்றி பெறுவேன், கிங்மேக்கராக நான் எதற்கு என்று கூட்டத்தை பார்க்கவில்லையா, எனக்கு வரும் கூட்டத்தை பார்க்கவில்லையா என்று விஜய் கேள்வி எழுப்பினார். மேலும் தனது ரோல் மாடல்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா என்று கூறியுள்ளார். இது எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் திரைப்படத்துறையிலேருந்து வந்தவங்க. இவரும் திரைப்படத்துறையிலேருந்து வர்றதுனால அவங்கள தங்களோட ரோல் மாடலாக அவர் சொல்லியிருக்கலாம். ஏன்னா அவர்கள் வழியில் நான் பயணத்தை மேற்கொள்வேன் அப்படிங்கிறத அவர் நீண்டகால பயணத்திட்டமாக சொல்லியிருக்கலாம் என்று என்டிடிவி பத்திரிகையாளர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த பேட்டியில் விஜய் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் அதிர்ச்சியை தந்தது எனவும், அதுவும் இன்னும் பல வழிகளில் எனக்கு தொந்தரவு செய்து வருகிறதாகவும், ஏனென்றால் அது அப்படி நடக்கும் என்று ஒருபோதும் நான் நினைக்கவில்லை என்று சொல்லியிருக்கார். அவங்க எல்லாருமே விஜய் ஒரே வரியில் பதில் சொல்லிடுவாருன்னு நினச்சோம். மக்களும் அதை தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் நியாயமான அதே வேளையில் நீண்ட பதில்களை எங்களுக்கு தந்தார் அப்படின்னு சொல்லி என்டிடிவி பத்திரிகையாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.